வணக்கம். இன்றைய தினம் தேமுதிகவோட பொதுச் செயலாளர் அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. இந்த கூட்டணியால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எவ்வளவு வருத்தப்படுறாங்க அப்படின்றதையும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறது அப்படின்றதையும், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் எவ்வளவு வருத்தப்படுறாங்க, ஏமாற்றம் அடைந்துட்டாங்க அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம். அதாவது விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவோட இன்னைக்கு காலையில் கூட்டணி வச்சிருக்காங்க. இது பல நாட்கள் அவங்க நிர்வாகிகிட்ட பேசிட்டு எடுக்கப்பட்ட முடிவான்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பிரேமலதா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி வைக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி கேக்கும் போறதா வந்து ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. அதனால ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நமக்கு வருவாங்க நினைச்சாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பீஸ் போன பல்பை கொடுத்துட்டு ஒரிஜினல் பல்பை பார்த்தீங்கன்னா அறிவாலயத்தை கொடுத்துட்டாங்க அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்து யாராலையும் மறக்க முடியாது அரசியல்ல. அவ்வளோ ஒரு துணிவான மனிதன். அதாவது எதுக்குமே அஞ்சாத மனிதர். அவரோட அரசியல் யாருக்கும் பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அன்றைய இருந்த மீடியாக்களும் இப்போ இருக்கிற மீடியாக்கள் இது அவர் வந்து ஓரம் கட்டிடுச்சு சில வேற தூண்டுதல் பேரில். அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, எந்த ஒரு காலகட்டத்திலையும் நான் வந்து திமுக கூட்டணி வைக்க மாட்டேன். திமுக வந்து எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமான கட்சி, அந்த கட்சியை வேரோட இருக்கிறதுக்காக நான் யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சு இந்த திமுக அழிப்பேன் அப்படின்னு சொன்னாப்ல. ஆனால் அப்படிப்பட்ட கட்சி கூட அக்கா பிரேமலதா விஜயகாந்த் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அதாவது தேமுதிக கட்சி பார்த்தீங்கன்னா கூட்டணி வைக்காத இடமே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ மக்கள்லாம் கூட்டணி வச்சாங்க, அதுக்கப்புறம் பிஜேபி கூட்டணி வச்சாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமமுக கூட்டணி, அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி, இப்போ கடைசி பிரேமலதா அவர் எங்கே வந்திருக்காங்க, திமுக கூட்டணி. கால் வைக்காத இடமே இல்லை அக்கா பிரேமலதா அவர்கள் வந்து தன்னோட சுய லாபத்துக்காக இந்த கட்சி அடமானம் வச்சுட்டு இருக்காங்க. பிரேமலதா அவர்களுக்கு வந்து நான் ஒன்னே தான் கேட்குறேன், பிரேமலதா அவர்கள் வந்து என்ன பதிலளிக்க வேணாம், அவர்கள் தொண்டர்கள் கண்டிப்பாக சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். 1% கூட உங்களோட வாக்கு வங்கி கிடையாது. நீங்க என்னமோ பெருசா நான் இவங்க கூட கூட்டணி போறேன், அவன் கூட கூட்டணி போறேன், இவங்க கூட கூட்டணி போறேன், நீங்க ஜெயிச்சிருவீங்க, இவங்க கூட கூட்டணி போறேன் தோத்துருவீங்க. நான் ஒண்ணுமே கிடையாது. தேமுதிக போறனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது திமுகவுக்கும் தெரியும். திமுக எதற்கு அவரை கூப்பிட்டுருக்கு அப்படின்னா வேற எதுக்காக இல்லை, பிரேமலதா விஜயகாந்துக்குலாம் இல்லை, அவங்களோட அரசியலுக்காக இல்லை, அவங்களுக்கு அரசியலே தெரியாதுன்றது திமுகவுக்கு தெரியும். அண்ணன் விஜயகாந்த் அவரோட பேருக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. தேமுதிக விஜயகாந்த் கட்சி, அந்த கொட்டு முரசுன்றது விஜயகாந்தோடது, அது ஒரு நேம் அப்படின்றதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. இதுக்கு உங்க சீட்டு தருவாங்களான்னு கேட்டா கேள்விக்குறிச்சாங்க. செய்தியாளர் கேட்ட கேள்வி கூட விஜயகாந்த் பிரேமலதா வந்து பதில் கொடுக்கல. எதுக்கு அப்படின்னா அங்க சீட்டெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க, நோட்டு தான் கேட்டிருப்பாங்க. விஜயகாந்த் பிரேமலதா அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள்ட்ட வந்து தொடர்ந்து நோட்டுகள் கேட்டீங்க, அவர் தரமாட்டாரு, அது எல்லாருக்குமே தெரியும். சீட்டை வேணா தருவார், ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு 10 லட்சம் கேட்குற இடத்துல நீங்க 1 கோடி ரூபா கேட்டா யார் தருவா? அங்க டிவி கேட்க போலான்னு பாத்தீங்க, எல்லாம் சின்ன பையலா இருக்காங்க, போய் ஒன்றும் தேர முடியாது தெரிஞ்சனால அன்னை நோட்டு கொடுக்காப்புல ஸ்டாலின், அதனால நீங்க போயிட்டீங்க. நான் ஒன்னே தான் சொல்றேன், தனி மனித தாக்குதல் வந்து அரசியல வந்து மிக கேவலமான தாக்குதல். அதை வந்து திமுக அரசு வந்து உங்களை எவ்வளவு அசிங்கமா தாக்குனாங்களோ அவ்வளோ தாக்கியிருக்காங்க. வடிவேலு அவர் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த வடிவேலுன்ற வந்து எனக்கு வடிவேலை ரொம்ப பிடிக்கும். ஆனால் விஜயகாந்த் அவர்கள் என்னைக்கு அந்த தாக்கி பேசினானோ அதுலேருந்து எனக்கு வடிவேலை பிடிக்காது. அந்த வடிவேல் வந்து எவ்வளவு கேவலமா ஒரு தனிப்பட்ட தாக்குதல் பண்ணாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அங்கே வந்து வடிவேல் அவர்கள் வந்து மேடை ஏறி அவன்னு கத்துவாரு. அப்போ காமெடி பண்ணுவாப்ல, அட்ரே அப்பா சூப்பர், அட்ரே 100 அண்ணே காமெடி, ஐயோ ஐயோ அப்படி சிரிப்பீங்களா? கட்டின புருஷனை அவ்வளோ கேவலமாக பேசினாரு அந்த கட்சி. அதுக்கு தூண்டுதலே வந்து திமுக தான். அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கீங்க. இது வந்து எவ்வளோ பெரிய கேவலமானதுன்றத வந்து தேமுதிகவோட தொண்டர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். உங்கள் அந்நியார், நீங்கள் அந்நியார் கூறக்கூடிய பிரேமலதா வந்து தன்னோட அரசியல் ஆதாயத்துக்காக எவ்வளோ கீழ்த்தரமான இதை இறங்கியிருக்காங்கன்னு பாருங்க. அதில் கூட அவர் மகன்கள் 2 பேருமே போகலை. அவங்களுக்கு தெரியும் இது ரொம்ப அசிங்கமானது அம்மா பண்ணிட்டு இருக்காங்க, காசுக்காக என்னடா இப்படி போய் இறங்கிட்டாங்களே கீழே, நோட்டுக்காக நம்ம கட்சியவே இப்படி அடமானம் வச்சிட்டாங்க அப்படின்னு அந்த கஷ்டத்தினால தான் வராமல் போனாங்களான்றது தெரில. அந்த தேமுதிகவில் வந்து தொண்டர்கள் இல்லை அப்படின்றது அவங்க நல்லாவே தெரியும். இப்போ வந்து அந்த 0.47% நினைக்கு 0.41 1/2% கூட இல்லை. அந்த ஓட்டு கூட இதனால வந்துச்சு அப்படின்னா விஜயகாந்த் அவரோட ஒரு நேமுக்காக தான் வந்துச்சு. ஏன்னா விஜய பிரபாகர் வந்து விருதுநகர் தொகுதியில் என்னாப்புல அந்த தொகுதியில் மட்டும்தான் கொஞ்சம், அதாவது வெற்றி பெற்றுக்கலாம். ஆனால் வெற்றி பெறாமல் தடுத்தது திமுகவோட ஒரு அரசியல் சூழ்ச்சி தான். அதுலேயும் அப்படிப்பட்ட ஒரு கட்சி கூட நீ கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்றது ரொம்ப பாராட்டக்கூடியது தான் நான் சொல்லுவேன். உங்களை எவ்வளோ கீழ்த்தரமா உங்களை அரசியலையே நிற்கக்கூடாதுன்னு நினைச்சவங்க இன்னைக்கு அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்க. அதில் இன்னொரு கேட்டாங்க ராஜ்யசபா உறுப்பினர் தருவாங்க, ஒன்றுமே தரமாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க தரமாட்டாங்க. இந்த அம்மா வந்து நோட்டுக்காக தான் போயிருக்காங்கன்றதை நான் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். தேமுதிகவில் இருக்க தொண்டர்கள் வந்து ஒன்னே மட்டும் யோசித்துக்கோங்க, அண்ணன் விஜயகாந்த் அவரோட ஆத்மா இருந்துச்சு அப்படின்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கண்டிப்பான முறையில் சும்மா விடாது அப்படின்றதையும் அந்த இடத்துல நான் கூறிக்கொள்கிறேன். பிரேமலதா விஜயகாந்த் அவர் போனாப்புல அதிமுக வந்து பெரிய வீழ்ச்சி நடிக்கீங்களா? கிடையவே கிடையாது. 1% கூட அவங்க போனாப்புல இங்கே வாக்கு வங்கி குறையுமான்றது கிடையவே கிடையாது, கூட தான் செய்யும். ஏன் தெரியுமா?
அவங்க வந்து இங்க வந்தாங்க அப்படின்னா காசு கேட்பாங்க. காசு கேட்டு ஒரு இடத்துல நிற்பாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள நிர்வாகிகளே வந்து டென்ஷன் ஆயிருவாங்க. இதனால என்ன செய்வாங்க, அங்க உள்ள களப்பணி செய்யறவங்களே போடாங்கிட்ட அப்படின்னு போயிருவாங்க. இப்ப இவங்க போனனால என்னன்னா நிர்வாகிகள் நல்லா வேலை செய்வாங்க. அதிமுக நிர்வாகிகளா இருக்கட்டும், இல்ல அதிமுக கூட்டணியில் இருக்க நிர்வாகிகளுக்கும் நல்லா வேலை செய்வாங்க அப்படின்றத இந்த இடத்துல நான் அழுத்தம் திருத்தம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இறுதியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். விஜயகாந்த் அவரோட ஆத்மா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் பிரேமலதா அவர்கள் வந்து சும்மா விடாது அப்படின்றதையும் தெரிவித்துக் கொண்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.